ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு சூப்பர் சீனியர்ல உங்களுக்கு நான் ஸ்கூல்ல நான் அவங்கள பார்த்ததில்ல. ஐ மீன் எனக்கு முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஓகே ஓகே. சோ ரொம்ப சூப்பர் சீனியர். ஆமா. ஒரு தடவை வந்து அவங்கள டிராப் பண்ணிட்டு போறப்ப ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு ஸ்டாஃப் ரூம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்கூல் ஃபுல்லா அங்க அப்படியே திரண்டு நின்றுட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா? பார்க்க முடியல ஆக்சுவலி, அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அப்படி போயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவலாக இப்போ பெண்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற டாக்ஸ் வந்து இப்போ ஆஃப்லைட் நிறைய பேசுகிறோம். முன்னாடி இருந்தோட இப்போ டாக்ஸ் நிறைய வந்துருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க உங்களை வரலையா, அந்த சீட்டு வரலையா, அவங்க மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் அரசியல் வரதுக்குள்ளே பார்க்கும்போது தியரட்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் பேசுகிறோம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியுது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிக்கலாக உங்களால் நீங்கள் பார்க்க முடியும்? இப்போ அரசியல் அப்படிங்கிறதே வந்து ஒரு பவருக்கான ஸ்பேஸ். ஏன்னா அந்த ஸ்பேஸை விட்டு கொடுக்கறதுக்கு இன்னும் மனசு ஏற்றுக்கிறதுக்கு அதுதானே தவிர தன்னுடைய பவரை விட்டுட்டு நகரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு இன்னும் தயக்கம் இருக்குது. அதை தாண்டி இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து, இப்போ பாலிட்டிக்ஸ்னால் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இல்லைனா தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து இன்றைக்கி நிச்சயமாக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் எத்தனை ஃபேமிலிஸில் அவங்க பேரில் சொத்து இருந்தால் கூட, வாய்ப்பு வசதி இருந்தால் கூட அந்த பெண் வந்து முடிவு பண்ண முடியும். அந்த பணத்தையோ, பேங்க்கில் இருக்க பணத்தையோ, இல்லைனா அந்த சொத்தையோ என்ன செய்யணும்னு முடிவு பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் எத்தனை பெண்களுக்கு இருக்குது? இல்லை. பேசுக்கு வரும்பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை நடத்தக்கூடிய விதம் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் ஒரு பெண் வந்து, நான் இப்போ கண்கூடாக நான் பார்க்குறேன், அவங்களுக்கு அந்த கொடுக்கப்படக்கூடிய மரியாதையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமும் வந்து ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமும் வெவ்வேறு தளத்தில் தான் இருக்குது. ஆணுக்கு அந்த அங்கீகாரம், அந்த பவர் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக போய் சேரக்கூடிய ஒன்றாகவும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை இது. அந்த இடத்துல வந்து அவங்க நடத்தப்படக்கூடிய விதம் வந்து மிக மோசமாக இருக்குது. அதனால் பல பெண்கள், படித்த பெண்கள், நல்ல ஒரு பேக்ரவுண்டோட வந்து ஒரு தைரியமான பெண்கள் வந்து இதுக்குள்ளே ஏன் வந்து நான் வரணும் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த செவ்வாயிலாக வந்து ஒரு யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காதவங்க இருக்காங்க. அது ஒரு பெண் அந்த கேள்விகளை கேட்கும்பொழுது இன்னும் கோபம் வருது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நம்ம கேரளா டவுரி டெத்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் முன்னோடியாக பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கலைஞர் அவர்கள் வந்து பண்ணாங்க. அதை ஸோ அது ஒரு பெரிய மூவ். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பற்றி பேசுறாங்க, சுப்ரீம் கோர்ட்ல அதை இன்சிஸ்ட் பண்றாங்க. நம்ம அது ஃபியூ இயர்ஸ் முன்னாடியே அது வந்து பண்ணிட்டோம். பட் நம்ம ரொம்ப முன்னாடியே பண்ணிட்டோம் ஃபேஸ் பண்ணக்கா சொன்னா. பட் ஆனால் டவுரிங்கிறது இன்னமும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது என்னன்னா அது ஒரு கலாச்சாரத்தில் உள்ள போனால் ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. நம்ம இவ்வளவு முற்போக்காக இருக்கக்கூடிய இடத்துல இன்னமும் டவுரி வேண்டாம் அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை வீட்டில் தரப்புல இருந்தோ இல்லை பொண்ணு வீட்டில் இருந்தோ நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இவ்வளவு முன்னோக்கி இருக்கக்கூடிய மாநிலத்தில் வரலையே. அது வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து ஒரு பெண்ணா அந்த பொண்ணை கல்யாணம் படிக்க வைக்கிறதோ, வேற வேலைக்கு போகிறதோ, அவளுடைய ஆசைகள், கனவுகள் இதெல்லாம் நிறைவேற்றுறதை விட அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அது மட்டுமே தன்னுடைய கடமை, தலையாய கடமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இன்னும் எப்படி இருந்தாலும் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதுதான் வந்து அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.